நீங்கள் வந்து ஒரு டெய்லராக இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்ம கஸ்டமர் கொடுக்கும்போதே அவங்க எந்த டிசைனில் வேணும்னு நம்மகிட்ட சொல்லி தான் கொடுத்துட்டு போவாங்க. அதை நம்ம மைண்டில் மட்டும் ஏற்றிக்காமல் நோட்டுலேயும் எழுதுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நான் அதை வந்து பட்டு அழிந்திருக்கேன். இந்த ப்ளவுஸ் வந்து என்னென்னா, அவங்க ஏற்கனவே ப்ளவுஸில் வந்து கழுத்து வந்து ஸ்கேலப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருக்காங்க. எனக்கு இப்போ வரைக்குமே அது ஞாபகம் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு இந்த முகூர்த்த டைம் நிறையா ப்ளவுஸ் வரும். அதில் இந்தந்த டிசைன் இந்த ப்ளவுஸ்க்கு வைக்கணுன்றதை கூட நம்ம ஒரு இதில் மறந்துடுவோம். ஒரு சிலருக்கு மறந்துட்டோம்னா ஃபோன் பண்ணி கேட்போம். இவங்களுக்கு வந்து எனக்கு சடனாக ஞாபகமே இல்லை. அதனால ஃபோன் பண்ணியும் கேட்கல. அவங்க பார்த்துட்டு, இல்லை எனக்கு இது பிடிக்கல, நான் ஸ்கேலப் தானே கேட்டேன், என்னக்கா அப்படி பண்ணிட்டீங்கன்னு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போச்சு அவங்க சொல்லவுமே. அது அவங்க சைடு நியாயம் இருக்குது. ஏன்னா அவங்க எல்லாமே சொல்லி தான் நம்மகிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. நம்ம சைடு தப்ப வச்சுட்டு அவங்கள குறை சொல்லக்கூடாதுல்ல. அதனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் நான் அந்த அக்காட்ட நாங்கள் கொடுங்க, நான் ஸ்கேலப் இது மேலே வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ப்ளவுஸ்லேயே வந்து நான் ஸ்கேலப் வந்து திருப்பி ட்ரை பண்ணியிருக்கேன். அவங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிவிட்டு, இது கொஞ்சம் கழுத்து மட்டும் அகலமாக வருங்க்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்களும் சரி ரொம்ப மட்டும் அகலப்படுத்திடாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி தச்சு வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஆனால் போடும்போது தான் தெரியும் இதில் என்னென்ன மிஸ்டேக் வருதுன்னு. இந்த மிஸ்டேக் வந்து இதில் அவங்க போட்டதுக்கப்புறம் மிஸ்டேக் வரலைன்னா என்னோட நல்ல நேரம்னு நினச்சிக்கிற வேண்டிதான். இனி இந்த தப்பை வந்து யாரும் பண்ணிடாதீங்க.